என்னுடைய பயணம் வந்து இன்னைக்கு இந்த சிக்கிம் பகுதியில் தான் நான் வந்து என்னை பயணிக்க போகிறேன். என்னுடைய ஜெப யாத்திரை இந்த பகுதியில் நடக்க போகுது. அதுக்கு முன்பதாக இந்த சிக்கிமை குறித்ததான ஒரு சிறு வீடியோ தொகுப்பு உங்களுக்காக நான் காமிக்க போகிறேன். பிற்பாடாக நம்ம எல்லாரும் சேர்ந்து வந்து இந்த சிக்கிம் பகுதிக்காக, முக்கியமாக இந்த கேங்டாக் பகுதிக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். தேவன் இந்த கேங்டாக் பகுதியை ஆசீர்வதிக்க வேண்டும். சிக்கிம் மாநிலத்தில் ஒரு முக்கியமான மாவட்டம் ஈஸ்ட் சிக்கிம் பகுதியாகும். இங்குதான் சிக்கிம் மாநிலத்தில் உள்ள தலைமை இடமான கேங்டாக் அமைந்துள்ளது. அரசு சார்ந்த எல்லா துறை அலுவலகங்களும் இந்த பகுதியில் தான் அமைந்துள்ளது. 1947 ஆண்டுக்கு பிறகு சிக்கிம் இந்தியாவின் ஒரு மாநிலமாக இணைக்கப்பட்டது. இங்கு பல பகுதிகள் இந்திய ராணுவ கட்டுப்பாட்டில் அமைந்துள்ளது. சுமார் 3 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் இந்த பகுதியில் வாழ்கின்றனர். கல்வி அறிவு சுமார் 88% இங்கு பல கல்லூரிகள், யூனிவர்சிட்டிகள், கல்வி ஸ்தாபனங்கள் அமைந்துள்ளது. இதன் பரப்பளவு 964 சதுர கிலோமீட்டர் ஆகும். பல சுற்றுலா தலங்களையும் புத்த மடங்களையும் இங்கு உள்ளடக்கி கொண்டுள்ளது. சுற்றுலா தலங்களை கண்டு ரசிக்க வரும் மக்கள் இந்த பகுதியில் வந்துதான் பிற இடங்களுக்கு கடந்து செல்கின்றனர். தினந்தோறும் 1000 கணக்கான வாகனங்கள் இந்த பகுதியில் வந்துதான் கடந்து செல்கின்றது. இந்த பகுதி அதிக நெருக்கமுள்ள பகுதியாக காணப்படுகிறது. பல மொழிகள் பேசும் மக்கள் இந்த பகுதியில் வருகின்றனர். சுற்றுலா பயணிகளே மட்டுமே நம்பி வாழ்கின்றனர் இந்த ஈஸ்ட் சிக்கிம் பகுதியில் உள்ள மக்கள். பொருளாதார வளர்ச்சி என்று பார்த்தால் மருத்துவ சார்ந்த தொழிற்சாலைகள், உணவு உற்பத்தி தொழிற்சாலைகள் மற்றும் சுற்றுலா தங்கும் விடுதிகள், சுற்றுலா இடங்கள் அதிக வருமானத்தை ஈட்டிக் கொடுக்கிறது. இப்பகுதி அதிகமான விலைவாசி பகுதியாகவும் காணப்படுகிறது. சிக்கிம் மாநிலத்தில் கால்பந்து விளையாட்டு மிகவும் பிரபலமானதாகும். இங்கிருந்து பல விளையாட்டு வீரர்கள் நம்முடைய இந்திய தேசிய அணியில் இடம்பெற்றுள்ளனர். ஈஸ்ட் சிக்கிம் பகுதியில் பல இடங்களில் கடந்து சென்று ஜெபங்களை ஏறெடுக்க தேவன் மிகப்பெரிய ஒரு கிருபையும் வாய்ப்பையும் எனக்கு கொடுத்தார். பல இடங்களில் கடந்து சென்று என்னுடைய இருசக்கர வாகனத்தின் மூலமாக ஜெபங்களை ஏறெடுத்தேன். தேவன் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தையும் ஆசீர்வாதத்தையும் இந்த ஈஸ்ட் சிக்கிம் பகுதியில் கொண்டு வர போகிறார். என் அன்பான தேவ ஜனமே, நீங்க ஈஸ்ட் சிக்கிமை குறித்து அநேக காரியங்கள் நீங்க தெரிந்து கொண்டீங்க. இப்ப ஈஸ்ட் சிக்கிமாக ஜெபிக்க போறீங்க. அதுக்கு முன்பதாக வேதாகமத்தில் ஒரு வசனத்தை மட்டும் நான் உங்களுக்கு வாசித்து காமிக்க போறேன். சங்கீதம் 34 அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது, என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக என்று. என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. வேதம் அழகாக சொல்லுகிறது, என்னோடு கூட நம்ம மகிமைப்படுத்துங்கள். என்னோடு கூட என்று யார் என்றால் இயேசுவுடன் கூட, அதாவது நம்ம இயேசு கூட சேர்ந்தாதான் அந்த மகிமையே. இயேசு கூட சேரலனா மகிமையே கிடையாது. எந்த ஒரு ஊழியக்காரங்களும் சரி, எந்த ஒரு கிறிஸ்தவ குடும்பங்களும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நீங்க இயேசு கூட நீங்க சேரலைன்னா எந்த ஒரு மகிமையும் இல்லை. இயேசு உங்க கூட இருக்கணும். இயேசு உங்க கூட இருந்து எல்லா காரியங்களும் செய்யணும். அப்பதான் ஒரு மகிமையான காரியம். என் அன்பான தேவ ஜனமே, இன்னைக்கு நிறைய பேரு எனக்கு ஆசீர்வாதங்கள் போதும், என்னோட எல்லா காரியங்களும் போதும், நான் மகிமை அடைஞ்சேன்னு நினைக்கிறீங்க. இல்ல, உங்க குடும்பத்துல இயேசு இருக்கிறாரா? உங்க ஊழியத்துல இயேசு இருக்கிறாரா? உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில இயேசு இருக்கிறாரா? இயேசு இல்லாத வாழ்க்கை உங்களுக்கு எதுக்கு? உனக்கும் எனக்கு நிச்சயமாக தேவை ஒரு வாழ்க்கை, அது இயேசுவோடு உள்ள வாழ்க்கை. வேதம் சொல்லுகிறது, என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். தினந்தோறும் தேவனை மகிமைப்படுத்துவர்களாக நாம் இருக்க வேண்டும். கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் பாவம் செய்யாதபடிக்கு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறதான் மகிமையான வாழ்க்கை. தேவனோடு துதித்து ஆராய்த்து தேவனுக்கு பிரியமாக பரிசுத்தமாக வாழ்வதுதான் தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கை. அந்த வாழ்க்கை வாழ்வதற்காக தான் தேவன் உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த உலகத்திலாக 138 கோடி நம்முடைய இந்திய தேசத்துல 138 கோடி ஜனங்களை ஜெபிப்பதற்காக தான் இந்த பயணத்தை நான் மேற்கொண்டிருக்கிறேன். என் தேசம் முழுவதிலும் கடந்து சென்று ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கின்ற ஜெப வீரர்களை எழுப்ப வேண்டும். அடுத்த சந்ததிக்கு முன்மாதிரியான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை நான் காமித்து கொடுக்க வேண்டும். தேவன் எனக்கு கொடுத்த தரிசனம் 2006ஆம் ஆண்டு இந்தியா முழுவதிலும் கடந்து செல்வதற்காக கொடுத்த ஒரு தரிசனம். ஆனால் அந்த தரிசனத்தை நான் எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்பதை இவ்வளவு வருட காலமாக கற்றுக்கொண்டிருக்கிறேன். இப்பொழுதுதான் தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கான என் பயணத்தை நான் ஆரம்பித்திருக்கிறேன். என் பிரியமான தேவ ஜனமே, கர்த்தருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்த வேண்டும். தினந்தோறும் மகிமைப்படுத்த வேளையில் மட்டும்தான் தேவனுக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்ய வேண்டும். தினந்தோறும் இந்திய தேசத்துக்காக ஜெபிங்க. தினந்தோறும் உங்களுடைய மாநிலங்களுக்காக ஜெபிங்க. தினந்தோறும் இந்த வீடியோ மூலமாக, ஒரு வாட்ஸ்அப் மூலமாக, இல்லை நீங்க ஃபேஸ்புக் மூலமாக, இல்லை நீங்க யூடியூப் மூலமாக இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்கன்னா, தினந்தோறும் என் தேசத்துக்காக ஜெபிக்கிற ஒரு வீடியோ தான் இது. தினந்தோறும் தேசத்துக்காக ஜெபிக்கணும். நீங்க இதை பாக்குறது மட்டுமல்ல, இது ஏதோ ஒரு சுற்றுலா பயணம் மாதிரி நான் சுத்திட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறீங்க.
இல்லை, என் தினந்தோறும் என் தேவனுக்காக நான் ஜெபிக்க வேண்டும். நான் தினந்தோறும் தேசத்துக்காக நான் ஜெபிக்க வேண்டும். என் தேசம் எப்படியாவது ரட்சிக்கப்பட வேண்டும். என் தேசம் எப்படியாவது தேவனை அறிந்து கொள்ள அறிவினால் அறிந்து கொள்ள வேண்டும். திருச்சபைகள் உயிர் மூச்சு பெற வேண்டும். நல்ல ஒரு எழுப்புதலை காண வேண்டும். ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இந்தியாவாக மாற வேண்டும். என் அன்பான தேவஜனமே, சங்கீதத்தில் நம்ம வாஸ்தவ மாதிரி சங்கீதம் 34:3 என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்தவர் நாமத்தை உயர்த்தோமாக. என் பிரியமான தேவ ஜனமே, இப்போது சிக்கிமே உனக்கு கண்களுக்கு முன்பாக நிறுத்தி கொள்ளுங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போறோம். இந்த சிக்கிம் பகுதியில் தான் கேங்டாக் என்ற தலைமை இடம் இருக்கிறது. இந்த தலைமை இடத்துல தான் சிஎம் இருக்கிறாங்க, எம்எல்ஏக்கு இருக்காங்க, எல்லா மந்திரிகள், அது மட்டும் இல்லாமல் எல்லா அரசாங்க அலுவலகங்களும் இந்த இடத்துல தான் அமைந்திருக்கிறது. இங்க ஒரு எழுப்புதல் வர வேண்டும். இங்க இருக்கிற திருச்சபைகள் உயிர் மூச்சு பெற வேண்டும். இந்த சிக்கிம் மாநிலம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இங்கிருந்து எடுக்கப்படுகிற ஒவ்வொரு சட்ட திட்டங்களும் இந்த மக்களுக்கு நன்மை பயப்பதாக இருக்க வேண்டும். இந்த மக்களுக்கு நன்மை கொடுக்குவதாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட காரியங்கள் எடுக்க வேண்டும் என்றால் நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், சிக்கிம் மாநிலம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டாம், நாம் ஜெபிக்க வேண்டும். ஒரு விஷயம் கண்களுக்கு முன்பாக சிக்கிம் மாநிலத்தை நிறுத்திக் கொள்ளுங்கள். இந்த கேங்டாக் பகுதியை நிறுத்திக் கொள்ளுங்கள். இந்த ஈஸ்ட் சிக்கிம் பகுதியை நிறுத்திக் கொள்ளுங்கள். நாம் ஜெபிக்கலாமா? என் அன்பான பரலோக தகப்பனே, நான் நன்றியோடு துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஈஸ்ட் சிக்கிம் பகுதிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த பகுதியில் தான் ஆண்டவர் கேங்டாக் என்ற தலைமை அலுவலகம் அமைந்திருக்கிறது ஆண்டவரே. இங்குதான் சிஎம் இருக்கிறார் ஆண்டவரே. நாங்கள் சிஎம்முக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சிக்கிமோட சீஃப் மினிஸ்டருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் ஆசீர்வதிப்பீராக. மகனுக்கு நல்ல ஒரு காரியங்களால் வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேசத்தை எப்படி நடத்த வேண்டும் என்கிற நல்ல ஞானத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. சிக்கிம் மாநிலத்தை எப்படி நடத்த வேண்டும் என்ற ஞானத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. இந்த பகுதி மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வரத்தக்கதாக என் தகப்பனுடைய ஞான மகன் மேல் விளங்கும்படியா நான் ஜெபிக்கிறேனே ஆண்டவரே. ஆண்டவரே, சிஎம்மோடு இணைந்து செயல்படுற ஒவ்வொரு மந்திரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு மினிஸ்டர்ஸ்க்காக ஜெபிக்கிறேன். சிக்கிம் மாநிலத்தில் ஒவ்வொரு மினிஸ்டர்ஸ் எம்எல்ஏக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு மேல தேவ கிருபைகள் இருக்கட்டுமே ஆண்டவரே. சிக்கிம் மாநிலத்துக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வரத்தக்கதான பயன்படுத்தும்படியா நான் ஜெபிக்கிறேனே ஆண்டவரே. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் ஆண்டவரே. தகப்பனே, இவர்களை பயன்படுத்தும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு போலீஸ் அதிகாரிகளை பயன்படுத்துவீராக. இங்க இருக்க அரசு அலுவலகங்களை பயன்படுத்துவீராக ஆண்டவரே. எல்லாவற்றையும் நன்மையாக நீ கொண்டு வரும்படியா நான் ஜெபிக்கிறேனே ஆண்டவரே. இங்க இருக்க அரசு அதிகாரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அங்க இருக்க ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இங்க இருக்கிற நீதிபதிகளுக்காக நான் ஜெபிக்கிறேனே ஆண்டவரே. அரசு சார்ந்து பணியாற்ற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு மேல தேவ கிருபை இருக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சிக்கிம் மாநிலத்துக்கு சிக்கிம் பகுதியில் இவளை ஆசீர்வாதமாக வைப்பீராக ஆண்டவரே. சுமார் 3 லட்சத்துக்கும் அதிகமான ஜனங்களை பகுதியில் வசிக்கிறாங்க ஆண்டவரே. இவர் மேல தேவ கிருபைகள் இருப்பதாக. இங்க இருக்க திருச்சபைகளை பலப்படுத்துங்க. இங்க இருக்கிற ஆண்டவர் விசுவாசிகளை பலப்படுத்துங்க. தினந்தோறும் சிக்கிம் மாநிலத்துக்கு ஜெபிக்கிற மக்களாக இவர்களை மாற்றும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வாலிபர்களை ஆசீர்வதிப்பீராக. குழந்தைகளை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த தலைமுறையை நீ ஆசீர்வதிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேனே ஆண்டவரே. இங்க இருக்கிற தொழில் வளங்களை நீ ஆசீர்வதிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேனே ஆண்டவரே. அப்பா, இந்த நாளில் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வீடியோ மூலமாக ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களை தேவைகளை நிறைவேற்றுவீராக. அவர்களை ஆசீர்வதிப்பீராக. எல்லா பலவீனங்களை மாற்றுவீராக. எல்லா வேதனைகளை மாற்றுவீராக. எல்லா துக்கங்களை மாற்றுவீராக. எல்லா இன்னல்களை மாற்றுவீராக. சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நீ தேசத்துக்கு ஜெபிக்கிற மக்களை நீர் எழுப்பி தரும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த பயணத்தின் மூலமாக ஜெபிக்கிற மக்களை எழுப்பி தருவீராக ஆண்டவரே. உம்மால் கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? ஜெபிக்கிற மக்களை எழுப்பி தாருங்க. இந்த தேசத்துக்கு ஜெபிக்கிற மக்களை எழுப்பி தரும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் பலப்படுத்துவீராக ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை பிரயாணத்தின் ஜெப பிரயாணத்தை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. வழி நடத்தும் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபித்திருக்கிறோம் பிதாவே. ஆமென். என் பிரியமான தேவஜனமே, நம்ம சிக்கிம் மாநிலத்தில் உள்ள கேங்டாக் பகுதிகளுக்கும் அநேக காரியங்களுக்கும் நம்ம ஜெபித்திருக்கோம். தேவன் நிச்சயமாக ஒரு மாற்றங்களையும் ஒரு எழுப்புதலையும் இந்த பகுதியில் கொண்டு வருவார். எந்த ஒரு மாற்றம் இல்லை. நான் விசுவாசிக்கிறேன் எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. நிச்சயமாக ஆதி திருச்சபையில் நடந்த எழுப்புதல் இந்த நாட்களில் நடக்கும். ஏனென்றால் தேவனுடைய வருகைக்கு முன்பாக அநேக காரியங்கள் நடைபெற வேண்டியதாக உள்ளது. ஸோ நிச்சயமாக ஒரு மாற்றத்தை தேவன் கொண்டு வர போகிறார். நிச்சயமாக நான் நம்புகிறேன். நான் இந்த மாநிலத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். தேவக்கரம் இந்த மாநிலத்தில் கூட இருப்பதாக. பிரியமானவர்களே, என் பயணத்தை குறித்தான விவரங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்னுடைய யூடியூப் பக்கம், என்னுடைய ஃபேஸ்புக்கம், என்னுடைய இன்ஸ்டா, என்னுடைய வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இவைகள் அனைத்து நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்கிறது மூலமாக என்னுடைய பயணத்தை குறித்தான அனைத்து விவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். இந்த பயணம் ஒரு பொழுதுபோக்கின் பயணம் அல்ல. ஜெபிக்கிற மக்களை உருவாக்குவதற்காக, ஜெபிக்கிற மக்களை எழுப்புவதற்கான ஒரு பயணம். நீங்கள் என்னுடன் எழும்புங்கள். தேசத்தை தேவனுக்காக சுதந்தரிப்போம். ஆமென்.